நேற்று காலையில் நறுமுகை எந்திரிக்கிறதுக்குள்ளே அவள் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டு விட்டாச்சு. அம்மா பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுருந்தாங்க. மாவிளக்கு பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நொகுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பருபருன்னு இருந்துச்சுன்னா மாவு உருண்டை பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் சர்க்கரை பாவு காய்ச்சி மாவுக்குள்ளே ஊற்றி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பிடிச்சோம்னா மாவிளக்கு ரெடி ஆயிரும். சைட் பை சைடு வந்து பொங்கலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஒயிட் பொங்கல் தான் வைப்பாங்க. நாங்கள் இந்த டைம் சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டிருந்ததுனால அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா பழனி போயிருந்தார். வந்தது சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நேற்றுக்கு நாள் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ சந்தோஷமாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 2 நாளாகவே வந்து பாப்பா குப்பரை விழுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள். தலை நிற்கவே இல்லை. சரி எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 வாரம் ஆயிரும்னு நினச்சிட்டு இருந்தான். சடனாக பார்த்தா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சட்டுன்னு குப்பரை விழுந்துட்டா. போன வருஷம் தைப்பூசத்தன்னைக்கு தான் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணேன். கரெக்டாக 1 இயர் கழித்து அதே தைப்பூசத்தன்னைக்கு பாப்பா குப்பரை விழுந்துட்டா. எண்ட் ஆஃப் த டேயில் எதிர்பார்க்காத சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.